பிரியாணி ரெசிப்பியில் பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. 2 பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு ஏலக்காய். அவங்க கருப்பு ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக கல்பாசி சேர்க்குறேன். 2மே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். 1/4 பீஸ் ஜாதிபத்திரி, அரை நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா, தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்கள் மிக்சியில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மிக்சியை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரை வேக விடுங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வேக விட்டிங்கன்னா தான் மசாலாவில் நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் ஒரு 1 கிலோ அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ அடுத்ததாக சிக்கனுக்கு